சவுக்கு சங்கர் மீது பொய் வழக்கு பதியப்பட்டதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். எந்த சமூக ஆர்வலரும் தெரிவிக்கல. என்ன அங்க போய் போலீஸ் உரிய சாட்சிகளோடு கைப்பற்றி இருப்பதாகத்தான் தகவல் வந்திருக்கிறதே தவிர பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் எங்களுடைய அரசுக்கு கிடையாது. புதுசா சட்டத்துறையில இன்னும் நம்ம அதாவது சட்ட பல்கலைக்கழகத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் மற்றும் தமிழகத்தினுடைய அரசு சட்ட கல்லூரிகளிலே இன்றைக்கு மாணவர் சேர்க்கைக்கான அழைப்புகள் தரப்படுகின்றன. எனவே அத தகுதி அடிப்படையில் மதிப்பெண் அடிப்படையிலே அவை வழங்கப்படுகின்றன. எல்லா கோர்ஸ்களும் அங்கு இருக்கின்றன. எனவே புதிய கோர்ஸ்கள் தேவைப்பட்டால் அதை பரிசீலித்து நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய வெற்றியை பெற்று நாங்கள் 3 ஆண்டுகள் சாதனையை வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி என்பது 40க்கு 40 என்கின்ற வெற்றி இந்த ஆட்சிக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பரிசாக அமையும். எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவரோட நாள் அதை நம்ம பார்க்கலாம். எதிர்கட்சி தலைவராக பணியாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் சரியான எதிர்கட்சியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு வேறு விதமான விமர்சனங்களில் அவர் இறங்குகிற பொழுது அவருடைய பதவிக்கே கூட ஆபத்து ஏற்பட்டுவிடும். ஆனால் அவர் பிறந்த நாளிலே அவருடைய பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று சொல்வது அழகல்ல. எனவே யாராக இருந்தாலும் பல நாள் வாழ வேண்டும். அதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று திட்டத்திலும் கிடையாது. எனவே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பல்லாண்டு வாழ நாங்கள் நிச்சயமாக மனசாட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே வாழ்த்தும். நாங்கள் யாரையுமே தூத்துபவர்கள் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சி அதிமுக அது எடப்பாடி பழனிசாமி இல்லாம போயிடும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.